إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை அடைந்திருக்கின்ற நாம் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடந்து மரணிக்கக்கூடிய தருவாயில் நல்ல மூமின்களாக மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்ஆவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் 3 திறவுகோள்கள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறித்து எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 42வது அத்தியாயம் சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை விசுவாசிகளுடைய இனிய பண்புகளை பற்றி பேசி வருகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை அழுத்தமாகவும் மிக தெளிவாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலா வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலா. அந்த இறை விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், தங்கள் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று தொழுகையை சரியாக முறையாக ஒழுங்குபடி நிலைநிறுத்துவார்கள். இறை விசுவாசியுடைய பண்பை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலா. அந்த இறை விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களுடைய இறைவன் தொழுக வேண்டும் என்கின்ற கட்டளையை விதித்திருக்கின்றானே, அந்த கட்டளையை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் 2வது கடமை தொழுகைதான். அந்த தொழுகையை ஒரு மூமின் நிறைவேற்றினால் மாத்திரம்தான் அவன் மறுமையில் வெற்றி பெற முடியும். இது எல்லோரும் நாம் அறிந்த ஒன்று, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பேசுகிறான். இறை விசுவாசிகளுடைய பண்புகளை பற்றி பேசி வருகின்ற பொழுது தொழுகையை பற்றி பேசிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ் பேசக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். அன்றியும் தம் காரியங்களை தம்மிடையே கலந்தாலோசித்துக் கொள்வார்கள், மசூரா செய்வார்கள். ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியில். இந்த பண்பை அல்லாஹ் ரொம்ப முக்கியமான பண்பாக சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் வசனத்தில் பேசுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று நீங்கள் நோக்குங்கள், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்கள். அல்லாஹ் வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு மத்தியிலே கலந்தாலோசித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு மத்திய, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையில் அல்லாஹ் இதை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால், ஆலோசனையை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால், மசூரா செய்வதை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால், இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மசூரா என்பது, ஆலோசனை என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், நாம் சரியான பாதையில் செல்வதற்கும் சில முக்கியமான தெரிவுகளை தேர்வு செய்வதற்கும், அதே போன்று குழப்பத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கும், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் பல விஷயங்களில், பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. இல்லை என்று சொன்னால், மிகவும் சிக்கலான நேரத்தில் சரியான ஆலோசனை நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, சரியான ஆலோசனை, ஒரு சிக்கலான விஷயம், சரியான ஆலோசனை நமக்கு கிடைக்காட்டினா நாம மற்றவர்களால் பிழையாக வழி நடத்தப்படுவோம், இல்லைன்னா நாம வழிகட்டு போயிடுவோம். அதனால்தான் மார்க்கம் 2 கடமைகளுக்கு மத்தியில் இதை சொல்லுகிறது. எப்படி? தொழுகையை நிலைநிறுத்துவார்கள்,
ஜகாத்தை கொடுப்பார்கள் என்கிற சொல்லக்கூடிய அந்த இரண்டுக்கும் மத்தியிலே அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் சூரா செய்வார்கள், மசூரா செய்வார்கள், தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஆலோசனை கலந்து ஆலோசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை என்பது மிக மிக முக்கியம். நம்ம ஆலோசனை பெறாமல், ஒரு மசூரா செய்யாமல் ஏதாவது விஷயத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது வழிதவறி போவதற்கு, வழிகட்டு போவதற்கு காரணமாகவும் அமைந்துவிடும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் 3 வழிகள்ல நம்முடைய முக்கியமான விவகாரங்கள் இதுல நாம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு 3 வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில விஷயங்களை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். நம்முடைய விவகாரங்கள்ல முக்கியமான விஷயங்கள், அதை நாம ஒரு முடிவு செய்யணும். இப்ப நாம எப்படி முடிவு செய்வது என்று கேட்டால் அதற்கு இஸ்லாம் 3 வழிகளை தேர்வு செய்திருக்கிறது. ஒன்று இஸ்திகாரா தொழுகை. இஸ்திகாரா தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நாம் தேர்வு செய்யலாம். இரண்டாவது சீட்டு குலுக்கு போட்டு தேர்வு செய்து கொள்ளலாம். மூன்றாவது கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயங்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. முதல்ல இந்த இஸ்திகாரா தொழுகை, இதை குறித்து நாம தெளிவடைஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நமக்கான ஆலோசகர். அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை, அவங்கிட்ட நாம நம்முடைய முக்கிய விவகாரங்களை ஒப்படைச்சிட்டோம்னா அவன் பார்த்துப்பான் இல்லையா? ஒரு சிக்கலான பிரச்சனை, இதை செய்யலாமா கூடாதா என்று மனக்குழப்பத்தில் நாம இருக்கிறோம். இப்படியான தருணங்கள்ல நாம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுதுடணும். தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை ஓதிடணும். அந்த துஆவை ஓதிட்டு அடுத்ததாக நமக்கு என்ன நாம் நினைக்கிறோமோ, இதை செய்வது சிறந்தது என்று நாம் நினைத்து விட்டால் அது செஞ்சிடணும். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால்தான் ஏன் நம்ம இஸ்திகாரா தொழுது இப்படியான ஒரு முடிவை எடுக்கணும்னா, நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான முதன்மை ஆலோசகனே அவன்தான். அவன்கிட்ட நம்முடைய விஷயங்களை நாம ஒப்படைச்சுட்டு வச்சுங்க, ரொம்ப எல்லா சிக்கல்களையும் லேசாக்கிடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை பற்றி அல் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது இப்படி பேசுவான். அவன் யார் தெரியுமா? வலக்கத ஹலக்கல் இன்சான், அவன்தான் உங்களை படைத்தவன். மனிதனை நாம் தான் படைத்தோம். வலக்கத ஹலக்கல் இன்சான், மனிதனை நாம் தான் படைத்தோம் என்று சொல்லிவிட்டு வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ் சொல்றான். எப்படி? நாம் தான் அவனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது வேற யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? என் மனசுக்குள்ள நான் என்ன பேசிக் கொள்கிறேன் என்பதை வேறு யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் அறிந்தவன். அதனால அல்லாஹ் சொல்றான், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அன்றியும் அவன் பிடரில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறான். உம்மை படைத்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ உன் மனசுல என்ன நினைக்கிறையோ, என்ன பேசுறையோ, அதை அத்தனையும் அறிந்தவன் நான். உன்னுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபத்தில் இருக்கக்கூடியவன் நான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், நாம முதல்ல யார்கிட்ட ஆலோசனை வைக்கணும்? அல்லாஹ்ட்ட தானே வைக்கணும். அதுக்கு தான் இஸ்திகாரா தொழுகை. ஒரு சிக்கலான ஒரு விஷயம், இது செய்யலாமா கூடாதா என்று தடுமாற்றம், பல நபர்கள்ட்ட நம்ம போய் பேசுறோம் வரோம், ஆனாலும் ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை கற்றுத்தராங்க. இஸ்திகாரா தொழுகை
எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க? ஏன் இதை சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுட்டோன்னு வச்சுக்கங்க, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நம்முடைய இயலாமையை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு நாம இருந்துட்டோன்னு வச்சுங்க, நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்ற விஷயத்தை குறித்து உம்மிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். நான் சமீபத்தில் தான் இருக்கிறேன், எங்கேயோ இல்ல, அவங்க சமீபத்தில் தான் நான் இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவன் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கிறேன். நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் பதில் தருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். வேற யாராவது தர முடியுமா? வேற யாருக்காவது கேட்டா பதில் தருவார்களா? அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் உங்களுக்கான பதிலை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். நீங்க பிரார்த்தனை செய்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. பிரார்த்திக்கக்கூடியவன் பிரார்த்தித்தால் நான் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே அவர்கள் நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்ப பாருங்க, அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற பொழுது, நான் யாரு, உன்னை படைச்சவன், உன் மனசுக்குள்ள நீ என்ன பேசுறையோ அதை நான் அறிந்தவன், உன்னுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபத்தில் இருக்கிறவன், நீ துவா கேட்டா அந்த துவாவுக்கு பதில் அளிக்கிறவன், இவ்வளவு சொல்றான் அல்லாஹ், இவ்வளவு சொல்றான் அல்லாஹ். அன்பானவர்களே, அதனால என்ன நம்பு, வல்யுமினு பி, என்னை நம்பு, நீ நேர்வழி பெறுவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகின்ற பொழுது, நாம இவனை விட்டுட்டு வேற யார்கிட்ட என்ன ஆலோசனை? முதல்ல இஸ்திகாரா தொழுகை. சரி, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிரச்சனைகளின் போது முடிவெடுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் முதன்மையாக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன, அது எப்படி இஸ்திகாரா தொழுகை எப்படி தொழுகிறது பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி கமா யுஅல்லிமுன ஸூரத மினல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தது போல எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்வு செய்வதற்கு ஒரு முறையை கற்றுத்தந்தார்கள். இது நல்லதா இருக்கும். ஒரு கடை திறக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு கடை திறக்க போறீங்க, கடை பிடிச்சாச்சு, வியாபாரம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இவ்வளவு முதலீட போடுறோமே, என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ, 4 பேர்த்த விசாரிக்கிறீங்க, என்ன செய்யறாங்க, பாய் இங்க வச்சா வியாபாரம் ஓடாது பாய், ஏன் பாய் இங்க வைக்கிறீங்க அப்படின்னு அவன் வேற எண்ணத்துல கூட சொல்லுவான். ஏன், அவன் அங்க என்னது, அவன் பிசினஸ் பாதிக்குமோ என்று நினைத்து கூட என்ன செய்வான், உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஆளு என்ன செய்வான், ஏன் பாய் இந்த கடையை இங்க வைக்கிறீங்க, இங்க வியாபாரம் ஓடாது அப்படி, ஏன்னா நீங்க பங்கு போட்டுப்பீங்களே, அந்த மாதிரியான காரணத்திற்காக இப்படி கூட பேசலாம். மனிதன் தானே, தவறான எண்ணங்கள் அவனுக்கும் தோன்றும் அல்லவா? அப்ப அந்த அடிப்படையில் அவன் அப்படி செஞ்சிருவான். ஆனா இப்போ நமக்கு இப்படியான ஒரு குழப்பம் வருது. என்ன, இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, நல்லா நடக்கும்னு சொல்றாங்க சில பேர், நல்லா நடக்காதுன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன செய்யணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர், உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், பிரச்சனை வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல, கையில காசு வச்சிருக்கிறோம், கடையை பிடிச்சாச்சு, வியாபாரம் பண்ணலாமா வானாமா அப்படின்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல்யர்கஅ ரகஅத்தைனி மின் கைரில் ஃபதீலா, கடமை அல்லாத 2 ரக்காத்துகள் அவர் தொழட்டும். ஃபர்து கிடையாது, ஃபர்து நம்ம தினந்தோறும் நிறைவேற்ற வேண்டியது. இப்ப இதற்கென்று நீங்க தொழுகிறீங்களே,
உங்க பிரச்சனைகளை அல்லாஹ்விட்ட சொல்லுவதற்காக, முறையிடுவதற்காக சொல்றீங்களா, அதான் இஸ்திகாரா. அதான் இஸ்திகாரா தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் அவர் தொழட்டும், தொழுது விட்டு ஒரு துவாவை கற்றுத்தராங்க. ஒரு துவாவை கற்றுத்தராங்க. உண்மையிலேயே அந்த துவாவை பொருள் அறிந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழியை காட்டுவான். நம்முடைய மனக்குழப்பத்திலிருந்து வழியை காட்டுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, என்ன துவா செய்யணும்? அவரு 2 ரக்காத் தொழுதுச்சு, தொழுது முடிச்சு சலாம் கூறி விட்டு என்ன செய்யலாம்? அந்த துவா ஓதலாம். அல்லது இன்னும் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுஜூதில் கூட அதை செய்யலாம். அந்த துவாவை நீங்கள் மனனம் செய்வீர்கள் என்று சொன்னால், மனனம் செய்து கொண்டு என்ன செய்யலாம்? சுஜூதில் இருந்து கொண்டு நீங்கள், ஏன்னா அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு அடியான், அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த தருணம் எது? சஜதா தானே, சுஜூது தானே. அந்த சுஜூதில் இருந்து கொண்டு கூட நீங்க என்ன செய்யலாம்? அல்லாஹ்ட்ட இப்படி துவா கேட்கலாம். என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், இறைவா உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடம் நல்லதை வேண்டுகிறேன். நீதான் ஞானமுடையவன், நீதான் அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்ட்ட நம்முடைய இயலாமை ஃபர்ஸ்ட் ஒப்புக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாவற்றையும் அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், இறைவா உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடத்தில் நான் நல்லதை வேண்டுகிறேன். ஒன்றை ஒப்படைச்சிட்டு வச்சுங்க, நல்லதை நீ தருவ, நல்லதை நாடுவ. அதனால உன்னிடத்தில் நான் நல்லதை வேண்டுகிறேன். வஸ்தக்திருக பிகுதரத்திக, வஸ்தக்திருக பிகுதரத்திக, உனக்கு வல்லமை இருக்கிறது, உனக்கு வல்லமை இருக்கிறது. அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது, காசு பணம் குவிஞ்சு கிடக்குது தான். ஆனா இதை வச்சு நான் என்ன செய்யறது எனக்கே தெரியலையே. அதற்கான ஆற்றலும் அறிவும் ஞானமும் முன்னிடத்தில் தானே இருக்கிறது. அதனாலே வஸ்தக்திருக பிகுதரத்திக, உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் அந்த வல்லமையை வேண்டுகிறேன். வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன்னுடைய மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன். ஃபஇன்னக தக்திரு வலா அக்திரு, நிச்சயமாக நீயே எதையும் செய்ய ஆற்றல் உடையவன், நான் ஆற்றல் அற்றவன். வதஅலமு வலா அலமு, நீ அனைத்தையும் அறிகிறாய், நான் அறிய மாட்டேன். எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டனுங்க. எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பெருசா ஒரு விஷயமும் தெரியாது. இதெல்லாம் தன்னை படைத்த ரப்பிடத்தில் தான் அடிமை, தான் ஏழாமையில் உள்ளவன், தான் ஏழாதவன், நீ வழிகாட்டினாலே தவிர எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்பதையெல்லாம் நாம் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொண்டுட்டு வச்சுங்க, அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். நாம யார்கிட்டயோ கேட்கிற மாதிரி, அவர்கிட்டயோ கேட்கிற மாதிரி, கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி விடு அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய துவாக்கள் பெரும்பாலும் இருக்குது. அப்படிதானே? நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால் அவனிடத்தில் வலியுறுத்தி கேளுங்கள், நீதான் தன்மையா அல்லாஹ் அப்படின்னு வலியுறுத்தி கேளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னைக்கு வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம்? ஏதோ ஏனா தோணும், அப்படித்தானே நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கிறது. அல்லாஹ்ட்ட நம்முடைய இயலாமைகள் அனைத்தையும் சொல்லணும். வதஅலமு வலா அலமு, நீ அனைத்தையும் அறிகிறாய், நான் அறிய மாட்டேன். வஅன்த அல்லாமல் குயூப், நீ மறைவானவற்றை முழுமையாக அறிந்தவன் என்றெல்லாம் இப்படியாக அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை, அந்த சிஃபத்துகளை எல்லாம் நாம் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி அவ் قال في ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபக்துருஹு லி. இப்படி துஆ கேட்கணும். இதான் துஆ. இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய பண்புகளை அப்படியே பேசிட்டு வரோம். பேசிட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, நீங்க இப்படி துஆ கேளுங்க. அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, இந்த அன்ன ஹாதல் அம்ர அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன செய்யலாம்? தமிழ்ல கூட சொல்லிக்கலாம். எல்லாம் நான் இந்த ஹாதல் அம்ரனா இந்த காரியம் அர்த்தம். நான் இந்த காரியத்தில் இறங்க போறேன், இந்த காரியத்தில் இறங்க போறேன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி, என்னுடைய இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்தால், இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தை மட்டும் நாம நாடக்கூடாது, உலகத்தை மட்டும் நாம நாடக்கூடாது. என் வாழ்க்கைக்கும் என் மறுமைக்கும் என் மார்க்கத்திற்கும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலருக்கு வியாபாரம் செய்வான், என்னது மார்க்கத்திற்கு புறம்பான வியாபாரங்கள் செய்வார்கள்.
மறுமைக்கு மறுமை நாளில் வெற்றி பெற முடியாத வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இப்போ ஒரு மூமின் எப்படி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும்? யா அல்லாஹ், இந்த விஷயம், இந்த காரியம், இந்த வியாபாரம், இந்த பிசினஸ், இந்த தொழில் நான் இதை செய்ய போறேன், அதுல கைருல்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி, என்னுடைய இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்தால் அதற்குரிய ஆற்றலை எனக்கு தா, அதற்குரிய ஆற்றலை எனக்கு தா. அதே நேரத்தில் வஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்னி, இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கெட்டது என்று நீ அறிந்தால் என்னை விட்டு இந்த காரியத்தை விட்டும் என்னையே திருப்பிவிடு. என்னை விட்டு இந்த காரியத்தையும் அந்த காரியத்தை விட்டு என்னையும் என்ன செஞ்சிரு, திருப்பிடு யா அல்லாஹ். வக்துர்லில் கைர ஹைது கானே சும்ம ரல்தினி பிஹி, எங்கிருந்தாலும் எனக்கு நல்லவற்றிற்கு ஆற்றலைத்தா, திருப்தியைத்தா என்று அவர் கூறட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இதான் முதல் விஷயம். அல்லாஹ்ட்ட நம்முடைய ஏழாமையை ஒப்புக்கொண்டு எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகை தொழுதுட்டு நாம முடிவெடுத்தோன்னு வச்சுங்க, அல்லாஹ் அதற்குண்டான வழியை காட்டுவான். இது முதல் விஷயம். இது முதல் விஷயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள், பிடுங்கல்கள், என்ன செய்வது என்று மனக்குழப்பங்கள் இருந்தால் முதல்ல நாம செய்ய வேண்டியது இஸ்திகாரா. இஸ்திகாரா தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த துவாவை கூடுமான வரையில் மனப்பாடம் செஞ்சீங்க. மனப்பாடம் இல்லாதவர்கள் தனியாக என்ன செய்யலாம், புக்கை பார்த்து கூட அல்லது அதனுடைய பொருளை உணர்ந்து கூட அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, அடுத்ததாக என்ன, சீட்டு குலுக்கி பார்த்தல். ஒரு விஷயத்துல சம உரிமையும் சம பாத்தியத்தையும் உள்ள பல மனிதர்கள் இருக்கிறாங்க. இதுல யாருக்கு நாம முன்னுரிமை அளிக்கலாம், இதுல யாருக்கு நாம முன்னுரிமை அளிக்கலாம் என்பதை முடிவு செய்வதற்கு தகுந்த காரணம் இல்லாமல் இருக்கிறது. தகுந்த காரணம் இருந்தால் நம்ம முடிவு செஞ்சு இவருக்கு தான் இந்த இது கொடுக்கலாம், இவர் இமாமத்துக்கு தகுதியானவர், இவர் தான் இந்த பள்ளிக்கு இமாமத்துக்கு தகுதியானவர், அவரை விட இவர் சிறந்தவராக இருக்கிறார் சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு முன்னுரிமை கொடுத்துடலாம். 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, 2 பேருடைய கிராத்தும் சூப்பர், 2 இமாம்கள் வராங்க, இமாம்கள் தேவை நீங்க போட்டீங்க, மஸ்ஜிதுல் முபஷ்ஷிருக்கு இமாம் தேவை அப்படி நீங்க போட்டீங்க. ஒரு 4-5 இமாம்கள் வராங்க, எல்லாரையும் தொழு வைக்க சொல்றீங்க. ஒருத்தர் லோஹர் தொழு, ஒருத்தர் மக்ரிப் தொழு வைக்கிறார், இஷா தொழு வைக்கிறார், ஃபஜ்ர் தொழு வைக்கிறார். கிராத் பாக்குறீங்க, இவர் அவரை விட சூப்பர், அவர் இவரை விட சூப்பர், இவர் கிராத் அவர் கிராத் ஒன்னா இருக்கு, இவர் பயான் அவர் பயான் சூப்பரா இருக்கு, எல்லாமே டாப்பா இருக்கிறாங்களே, என்ன செய்யறது? ஜமாத்தார்களுக்கு ஒரே குழப்பம், யாரை வைக்கலாம்? அப்ப நீங்க பார்க்கணும், அவங்களுடைய அகலாக்க பார்க்கணும், அவங்களுடைய பேணுதலை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ண ஓகே, எல்லாத்துலயும் அவங்க பர்ஃபெக்டா எல்லாமே சரிசமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்துல சீட்டு குலுக்கி போடு, பேரை காட்டு, இந்த இமாம் பேர் அந்த இமாம் பேர் எல்லா பேரையும் பேர் போட்டு என்ன செய்யணுமா, சீட்டு குலுக்கி போட்டு அதுல யார் வராங்களோ அவங்க பேரை செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நீங்க தேர்வு செய்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது நம்முடைய விஷயம் மட்டுமல்ல, நமக்கு முன்னிருந்தவர்களுடைய செயல்பாடுகளும் இப்படி இருந்திருக்குது. உங்களுக்கு தான் தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் இல்லையா? யூனுஸ் நபி என்ன செய்றாங்க, மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை சொல்றாங்க. மக்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்ததுனால அல்லாஹ்வுடைய அந்த அனுமதி கிடைப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யறாங்க, கோபம் அடைந்து, தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில கோபம் அடைந்து சமூகத்தை விட்டு வெளியேறி கப்பல்ல ஏறுறாங்க. யூனுஸ் நபியுடைய வரலாறு நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன செய்யறாங்க, சமூகத்தாரத்தில் கோபம் அடைந்து கொண்டு என்ன செய்யறாங்க, போய் உனக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. போய் ஒரு கப்பல்ல ஏறிடுறாங்க. அவர்கள் பயணம் செய்த அந்த கப்பல் நடுக்கடல் பெரும் புயல்ல சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எதனால சொன்னா, அந்த கப்பல்ல அதிகமாக பாரம் இருப்பதனால அந்த பாரத்தை குறைக்கணும். இப்போ யாராவது என்ன செய்யணும், அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கணும் அல்லது கடல்ல குதிக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த கப்பல் நகரும். இப்ப என்ன செய்யறது என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது
கப்பலில் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? சீட்டு குலுக்கு போட்டாங்கன்னு வருது. சீட்டு குலுக்கு போட்டு யாரை வெளியேற்றுறது அப்படின்னு வரும்பொழுது யூனுஸ் நபியுடைய அந்த பேர் வந்துருச்சு. வந்த உடனே என்ன செஞ்சாச்சு? அவங்கள தூக்கி கடல்ல வீசியாச்சு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதை பதிவு செய்றான். இது கதையோ கப்சாவோ இல்ல, குர்ஆன்ல வருது. வஇன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், மேலும் யூனுஸும் நிச்சயமாக முர்சல்கள் ரசூல்மார்களில் ஒருவராக இருந்தார். இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலின்பால் அவர் ஒளிந்தோடிய பொழுது ஃபசாஹம ஃபகான மினல் முதஹதீன், அந்த கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கு போட்டு பார்த்தனர், இவர்தான் குற்றமுள்ளவர் என்று தீர்மானித்தனர். ஃபல்தகமஹுல் ஹூத்து வஹுவ முலீம், ஆகவே அவர்களுடைய பழிப்புக்கிடமான நிலையில் கடலில் எரியப்பட வேண்டியவரானார். அவர் பேர் வந்துச்சு, அதனால் தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க? கடல்ல தூக்கி போட்டாச்சு. ஒரு மீன் அவரை விழுங்கிற்று அப்படின்னு அந்த வசனம் 37வது அத்தியாயத்துடைய 140 142 வசனங்கள் சொல்லுது. அப்போ இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப சீட்டு குலுக்கி போட்டு அதுல தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்பது முன்றைய காலகட்டங்களிலே என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கிறது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆன்ல பதிவு செய்றான். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா ஏதாவது என்று சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சீட்டு குலுக்கு போட்டு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பல விஷயங்கள்ல பார்க்கிறோம். ஏன் ஒன்றும் கிடையாது. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன? பாங்கு சொல்வதற்குரிய நன்மையும் முதல் வரிசையில் நின்று தொழுவதுடைய நன்மையையும் ஒருவர் அறிந்து கொண்டால், மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால், அதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். பாங்கு சொல்வதற்குரிய நன்மை, தொழுகையில முதல் வரிசையில் நிற்பதுடைய நன்மையை ஒருவர்கள் தெரிந்து கொண்டால் என்ன செய்வாங்களா? முண்டி அடித்துக் கொண்டு நான் பாங்கு சொல்றேன், நீ பாங்கு சொல்றேன்னு சொல்லி போட்டி போட்டு வருவாங்க. முதல் வரிசையில் நிற்பதுடைய நன்மையை தெரிந்து கொண்டால் முட்டி அடித்துக் கொண்டு என்ன செய்வாங்க? முதல் சப்புல இடம் பிடிச்சிருவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதிலே சீட்டு குலுக்கி எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றாலும் என்ன செய்வாங்க? அதற்கும் தயார், சீட்டு குலுக்கி போடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப சீட்டு குலுக்கி போட்டு ஒன்றை தேர்வு செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர மற்றது கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இது, தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி செஞ்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பயணத்திற்கு போவார்கள் என்று சொன்னால், பயணம் பெற விரும்பினார்கள் என்று சொன்னால், தங்களுடைய மனைவிமார்கள், அந்த மனைவிமார்கள் யாரையாவது என்ன செய்வாங்க? அழைத்து கொண்டு போவாங்க. அப்ப அதுல யார் அழைத்து கொண்டு போவது என்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? அந்த மனைவிமாருடைய பெயர்களை எல்லாம் சீட்டு குலுக்கி போட்டு அதுல யார் பேர் வருதோ அவர்களை என்ன செய்வாங்க? தன்னுடைய பயணத்தில் அழைத்து கொண்டு போவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே சத்திய பைஅத் வாங்குவதற்காக, சத்திய பிரமாணம் வாங்குவதற்காக பல குழுக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் முந்தி நீ முந்தி என்று வரக்கூடிய நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே சீட்டு குலுக்கி போடுங்க அப்படின்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம். அதுல யார் பேர் வருதோ அவங்க முதல்ல பையத் செஞ்சுட்டு போங்க, முதல்ல சத்திய பிரமாணம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இதுவும் ஒரு வழிமுறை. நமக்கு சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம்? சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு செய்யலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நாம சொன்ன முதல்ல ஆரம்பத்தில் ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனம் வஅம்ரஹும் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள். மூன்றாவது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடங்களையும் சீட்டு குலுக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மஷூரா என்பது எல்லா இடங்களிலும் நடக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லா விஷயத்திற்கும் மஷூரா இல்லாமல், ஷூரா இல்லாமல் நீங்கள் முடிவெடுக்க கூடாது. அல்லாஹ் கட்டளையாகவே அதை செய்றான், குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் சொல்வதாக இருந்தால்
எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு 3 பண்புகள் அவங்கள்ட்ட இருக்கணும். ஒரு சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு 3 பண்புகள் இருக்கணும். அதே போல ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைய அவர்களிடத்திலே 3 அடையாளங்கள் இருந்தால் அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையும். ஒரு சமுதாயத்திற்கு 3 பண்புகள் இருந்தால் அது என்ன செய்யும்? சிறந்து விளங்கும். அதே நேரத்தில் ஒரு 3 விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா வீழ்ச்சி அடையும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா கான அம்ருக்கும் ஹியாருக்கும், உங்களில் தலைவர்கள் உங்களில் சிறந்தவர்களாகவும், உங்களுடைய தலைவர்களில் உங்களில் சிறந்தவர்களாகவும், வஅக்னியாவுக்கும் சுபஹாக்கும், உங்களின் செல்வந்தர்கள் கொடையாளர்களாகவும், வஉமூருக்கும் ஷூரா பைனக்கும், உங்களின் காரியங்களில் முடிவுகள் உங்களுடைய ஆலோசனையை பெறப்பட்டு செயல்படுவதாகவும் இருக்கும் பட்சத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொல்றாங்க. உங்களுடைய தலைவர்கள் சிறந்தவர்களாக இருக்கணும், உங்களுடைய தலைவர்கள் உங்கள் சிறந்தவர்களாக இருக்கணும், உங்களுடைய செல்வந்தர்களில் அவர்கள் கொடையாளர்களாக இருக்கணும், கொடைவள்ளல்களாக இருக்கணும். அதே போல உங்களுக்கு மத்தியிலே காரியங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும். இப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பூமிக்கு அடியில், அதாவது மண்ணறையில் வாழ்வதை விட பூமியின் மேற்பரப்பில் வாழ்வது உங்களுக்கு சிறப்பு. நீங்க உலகத்தில் என்ன செய்யலாம்? நிம்மதியா வாழலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மூத்தா போங்கன்றாங்க. இல்லைன்னா இந்த பூமியில் வாழ்வதை விட மண்ணறைக்கு போறது பெருசு. ரசூல் அர்த்தம் சொல்றாங்க பாருங்க, வைதா கான அம்ராவுக்கும் ஷிராருக்கும், அதே நேரத்தில் உங்களின் தலைவர்களில் உங்களில் கெட்டவர்களாகவும், வஅக்னியாக்கும் பிஹலாக்கும், உங்களின் செல்வந்தர்கள் கஞ்சர்களாகவும், வஉமூருக்கும் இலா நிசாயிக்கும், உங்களின் காரியங்களின் முடிவுகள் உங்களின் பெண்கள் மூலம் பெறப்பட்டு செயல்படுத்தப்படுவதாகவும் இருக்கும் பட்சத்தில், எல்லாத்துக்கும் போய் என்ன செய்யறது? ஆலோசனை செய்யலாம். தம்முடைய மனைவிமாரிடத்துல என்ன செய்யலாம்? இதை செய்யணும், கலந்து ஆலோசிக்கணும். மனைவிமார்கள்ட்ட என்ன செய்யணும்? குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கணும். ஆனால் காரியங்கள் முழுமையாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. ஆலோசனை பெறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஉமூருக்கும் இலா நிசாயிக்கும், உங்களின் காரியங்களின் முடிவுகள் உங்களின் பெண்கள் மூலம் பெறப்பட்டு செயல்படுத்தப்படுவதாகவும் இருக்கும். யானால் ஃபபத்துனுல் அர்தி கைருல் லக்கும் மின் லஹரிஹா, சொல்றாங்க, நீங்கள் பூமியின் மேற்பரப்பில் வாழ்வதை விட பூமிக்கு அடியில் வாழ்வது உங்களுக்கு சிறப்பு. இந்த 3 விஷயங்கள், தீங்கான இந்த 3 விஷயங்கள் நீங்க அப்படி இருந்துச்சுன்னா இந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சிரும்ன்றாங்க. சமுதாயம் வீழ்ச்சி தான். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு மத்தியில் சூரா அடிப்படையில முடிவுகள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் எழுச்சி அடையும், இல்லைன்னா வீழ்ச்சி தான். அப்படித்தானே? பல நிறுவனங்கள், பல நிர்வாகங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் தான்? நான் தலைவன், என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்ற முடிவுக்கு வருகின்ற பொழுதுதான் அது என்ன செய்யுது? அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிருது? வீழ்ச்சி அடைகிறது. ஒன் மேன் ஷோ என்று சொல்வார்களே, அது வந்துருச்சுன்னா வீழ்ச்சி அடைஞ்சிரும். எல்லாம் கலந்து ஆலோசித்து அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அது வெற்றி அடையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலந்து ஆலோசித்தல். இப்படியாக 3 விஷயங்கள். ஒன்று என்னது? முதலில் சொன்ன விஷயம் கலந்து ஆலோசிக்குதல், இரண்டாவது சீட்டு குலுக்கி போடுவது, மூன்றாவது இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய தொழுகை. இப்படியான இந்த 3 காரியங்களையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய சிக்கலான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்படியாக நாம் கையாண்டுமையானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே மிகப்பெரிய பரக்கத்தையும் நன்மையும் ஏற்படுத்துவான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நன்மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின்
வஅலா ஆலிஹி வஸ்ஹபிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள் எது ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றுகின்ற பொழுது அதிலே பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒன்று அல்லாஹ் சொன்னது, மற்றொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை. இந்த முறைகளை நாம் பேணி நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் என்பதில் கிஞ்சுற்றும் சந்தேகம் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் வேணாம். உறுதியாக தவக்குல் வச்சிருங்க, அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க. உண்மையான தவக்குல் வைத்து நீங்கள் செயல்பட்டால் அல்லாஹ் வழிகாட்டுவான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நினைவு வைக்க கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பற்றி பேசுகின்றோமோ, எப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்களோ, அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அதை உள்வாங்கி நான் இதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு நமக்கு வரணும். ஏதோ பயான் பேசுறாங்க, நாம இங்க கேட்கிறோம், அப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு வெளியே போன உடனே இதை மறந்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் மேற்கோள் காட்டி பேசப்படும் என்று சொன்னால் அதை நீங்க உள்வாங்கி செயல்படுத்தணும். இதையும் மூமினுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நம்ம எப்பெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க அப்படின்னு நம்ம பேசுறோமோ, அப்பெல்லாம் நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நம்முடைய உள்ளங்கள் நடுங்கணும். குர்ஆனுடைய வசனங்களை நாம் பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னு. இப்ப நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க அப்படின்ற ஒரு சாதாரண மனப்பான்மை தான் இருக்கிறது தவிர அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்ற அந்த பயம் இல்லை. ஆனா அல்லாஹ் மூமின்களுடைய பண்பை பற்றி பேசுகின்ற பொழுது வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இப்படி அப்படின்னு உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். குர்ஆன் வசனங்களை கேட்கின்ற பொழுது பயானிலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநிறுத்துவார்கள். அல்லாஹ் சொன்னானே, நாம தொழுகை நிலைநிறுத்துறோமா அப்படின்னு அந்த உள்ளங்கள் அப்படியே பதறி ஈமான் அதிகரிக்க செய்யணும். இதான் மூமினுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எல்லாம் நமக்கு கட்டளையாக சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு முற்பட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ யதுகுருக்கும் வதூஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.